இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் கிளாத்லேயே மேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நைட்டியோட பீசஸ்ஸு. நைட்டி ஷார்ட் பண்ணும்போது ஒரு ரிப்பன் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த பீஸ் தான் இது. ரொம்ப மெட்டீரியல் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால நான் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு இந்த பீசஸ் வந்து ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹேண்ட்மேடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மிஷினில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த கார்னர்ஸ் மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் கையிலேயே கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு அதை நம்ம திருப்பிக்கணும். ஸோ ரிப்பன் சைஸில் தான் இருக்குது அந்த மெட்டீரியல், பேலன்ஸ் இருந்தது. ஸோ இதை மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்மால் பீசஸ்ஸு. அதை இப்போ அப்படியே திருப்பி வச்சாச்சு. உள் சைடு இருந்து நம்ம மேல் பக்கத்தோட கிளாத்துக்கு திருப்பியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளவர் எப்படி மேக் பண்ண பார்க்கலாம். இப்போ த்ரெட்டு வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை ஒரு சின்ன அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கணும். லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்படி நம்ம அதை நல்லா இப்படி ஷார்ட் பண்ண நூல் அப்படி இருக்கும்போது அது எல்லாம் ஒன்றா சுருங்கி வரும். அதை நல்லா நீங்கள் அப்படியே டைட்டாக ஃபுல்லாக சுருக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல ஃபுல்லாக கேதர் ஆகிடும். இப்போ அது எல்லாமே அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஒரு இந்த ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக ஃப்ளவர் ஷேப்க்கு வந்துருச்சுங்களா. இப்போ பேக் சைடு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு கொடுத்துருங்க. ஸ்டிச் போட்டு கொடுத்துட்டு நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வந்துடும். ஸோ இந்த மிடில் ஒரு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.